أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றும் சில போர் நடவடிக்கைகளின் குறிப்பை எடுத்துக் கூறுவேன். ஜெயித் பின் ஹாரிசா என்று அழைக்கப்பட்ட ஒரு போர் நடவடிக்கை பற்றி வரலாற்றில் குறிப்பு காணப்படுகிறது. இந்த போர் நடவடிக்கை ஜமாதில் ஆஹிரா மாதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பனு ஜுசாம் கோத்திரத்துடன் ஹிஸ்மா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. ஹிஸ்மா என்பது பனு ஜுசாமுடைய ஒரு நகரமாகும். மதீனாவில் இருந்து 8 இரவு பயண தொலைவில் இருந்தது. அந்த காலத்து பயண முறையின் அடிப்படையில் இந்த பயணம் நீண்ட பயணமாக இருந்தது. அல்லாமா இப்னு கையிம் அவர்கள் ஜாதுல் மஆத் என்ற நூலில் கூறியிருப்பதாவது, இந்த போர் நடவடிக்கை சந்தேகத்திற்கிடமின்றி ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு நடந்ததாகும். அதாவது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் பல்வேறு வரலாற்று நூல்களில் இருந்து எடுத்துரைத்தவாறு இதை பற்றி விவரித்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த போர் நடவடிக்கை நிகழ்ந்த காலத்தை பற்றி ஒரு சிக்கல் உள்ளது. அதை பற்றி எடுத்துரைப்பது அவசியமாகும். இப்னு சஅத் மற்றும் அவர்களை பின்பற்றி மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் இந்த போர் நடவடிக்கை நிகழ்ந்த காலமாக ஜமாதில் ஆஹிரா 6 ஹிஜ்ரி என்று எழுதியிருக்கிறார்கள். இதுதான் சரி என்று கருதப்படுகிறது. ஆனால் அல்லாமா இப்னு கையிம் அவர்கள் ஜாதுல் மஆத் என்ற நூலில் விளக்கமளிக்கும் போது இந்த போர் நடவடிக்கை ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு நிகழ்ந்ததாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். அநேகமாக இப்னு கையிம் அவர்களின் கூற்றின் அடிப்படையில் இந்த போர் நடவடிக்கைக்கான காரணம், தெஹியா கல்பி என்பவர் கைசர் மன்னரை சந்தித்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் பனு ஜுசாம் கோத்திரத்தினர் அவரிடம் கொள்ளையடித்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெஹியா கல்பி அவர்களை கைசர் மன்னருக்கு கடிதம் கொடுத்து அனுப்பி வைத்தது ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு நடந்தது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயமாகும். ஆகவே இந்த சம்பவம் எவ்வகையிலும் ஹுதைபியா சமாதானத்திற்கு முன்பு நிகழ்ந்திருக்கவே முடியாது. இந்த சான்று தம்மை பொறுத்தவரை முற்றிலும் தெளிவானதாகவும் வெளிப்படையானதாகவும் உள்ளது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்னு சஅத் அவர்களின் அறிவிப்பு நிச்சயமாக மறுக்க தகுந்ததாக ஆகிவிடுகின்றது. ஆனால் இந்த எளியவனுடைய கருத்து என்னவென்றால், இன்னொரு காரணமும் உள்ளது. அதை அல்லாமா இப்னு கையிம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அது என்னவென்றால், கைசர் மன்னரை சந்திப்பதற்காக தெஹியா கல்பி அவர்கள் சிரியாவுக்கு 2 முறை சென்றிருக்கவும் வாய்ப்புள்ளது. அதாவது ஹுதைபியா சமாதானத்திற்கு முன்பு வியாபார நோக்கத்திற்காக முதல் முறையாக சென்றிருக்கலாம். அப்போது கைசர் மன்னரையும் சந்தித்திருக்கலாம். 2வது முறையாக ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை கொண்டு சென்றிருக்கலாம். அவர் முன்பும் கைசரை சந்தித்திருப்பதன் காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெஹியா கல்பி அவர்களை கைசர் மன்னரை நோக்கி தூதுவராக அனுப்ப தீர்மானித்திருக்கலாம். பின்வரும் விஷயமும் இந்த காரணத்திற்கு வலு சேர்க்கின்றது. அது என்னவென்றால், அந்த பயணத்தில் தெஹியா கல்பி அவர்களிடம் வியாபார பொருட்கள் இருந்தன என்று இப்னு இஸ்ஹாக் எழுதியிருக்கிறார்கள். ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகுள்ள பயணத்தில் வியாபார பொருட்களுடன் எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னொரு விஷயத்திற்கும் வாய்ப்புள்ளது. அது என்னவென்றால், தெஹியா கல்பி அவர்களின் இந்த பயணம் வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே இருந்திருக்கலாம். ஆனால் இப்னு சஅத் அவர்களின் அறிவிப்பாளர் தெஹியா கல்பி அவர்களின் இன்னொரு பயணத்துடன் இந்த பயணத்தை கலந்து கைசரை சந்தித்தது, ஆடை பரிசாக கிடைத்தது ஆகியவற்றை
அனுமானமாக இணைத்திருக்கவும் வாய்ப்புள்ளது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வே நன்கறிவான். இந்த போர் நடவடிக்கையின் சூழ்நிலைகள், சம்பவங்கள் ஆகியவற்றை குறித்து மேற்கொண்டு இவ்வாறு விவரம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ரிஃபா பின் ஜெய்து ஜுசாமி என்பவர் தன் சமுதாயத்தினரிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை கொண்டு வந்தார். அன்னார் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில்தான் ஹஸ்ரத் திஹியா பின் கல்பி அவர்கள் ரோமானிய பேரரசரான கைசரிடம் சென்று திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ரோமானிய கைசர் மன்னனிடம் அனுப்பியிருந்தார்கள். கைசர் இவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்திருந்தார், அங்கி அணிவித்திருந்தார். ஹுனைத் பின் அவுஸ் மற்றும் அவருடைய மகன் அவுஸ் பின் ஹுனைத் ஆகியோர் இவர்களை வழியில் சந்தித்தனர். இப்னு சாத் அவர்களை பொறுத்தவரை ஹுனைத் பின் ஆரிஸ் மற்றும் ஆரிஸ் பின் ஹுனைத் சுலைமி ஆகியோர் ஆவார்கள். சுலை என்பது பனு ஜுசாமுடைய ஒரு கிளை கோத்திரமாகும். அந்த இருவரும் திஹியா கல்பி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களிடம் இருந்த எல்லா பொருட்களையும் பிடுங்கிக் கொண்டனர். அவர்களிடம் ஒரு பழைய ஆடையை தவிர எதையும் விட்டு வைக்கவில்லை. இந்த செய்தி ரிஃபா பின் ஜெய்தியின் கோத்திரமான பனு ஜுபைபுக்கு கிடைத்தது. இந்த கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது. அந்த சமுதாயத்து மக்கள் ஹுனைன் மற்றும் அவனுடைய மகனை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த மக்கள் அந்த இருவருடன் சண்டையிட்டு ஹஸ்ரத் திஹியா கல்பி அவர்களின் செல்வத்தை மீட்டு கொண்டு வந்தனர். ஹஸ்ரத் திஹியா கல்பி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அன்னாரிடம் தமக்கு நேர்ந்த சம்பவத்தை எடுத்துரைத்தார்கள். ஹுனைன் மற்றும் அவனுடைய மகனை பழிவாங்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களுக்கு 500 வீரர்களை கொடுத்து அனுப்பினார்கள். திஹியா கல்பி அவர்களையும் படையுடன் அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் ஜெயித் அவர்கள் இரவில் பயணம் செய்வார்கள், பகலில் மறைந்து கொள்வார்கள். அவர்களுடன் பனு உஸ்ராவுடைய ஒரு வழிகாட்டியும் இருந்தான். அங்கு பனு ஜுசாமுடைய சில கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்து விட்டன. அவற்றுள் கத்ஃபான் கோத்திரம் முழுவதுமாக இருந்தது. வாயில் எனும் கோத்திரத்திலிருந்து சிலரும், சலமான் பின் சாத் பின் ஜுசைம் கோத்திரத்திலிருந்து சிலரும் இருந்தார்கள். ரிஃபா பின் ஜயித் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை தம் சமுதாயத்தினிடம் கொண்டு வந்தபோது அப்போது அந்த மக்கள் ஹர்ரத்துல் ரஜிலா எனும் இடத்தில் இருந்தார்கள். ஹர்ரத்துல் ரஜிலா என்பது ஜுசாம் பகுதியில் இருந்த கருப்பு பாறை நிலப்பிரதேசம் ஆகும். ரிஃபா அவர்களோ குரா ரபுவா என்னுமிடத்தில் இருந்தார்கள். குரா ரபுவாவை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, அது பனு ஜுசாம் பகுதியின் ஓர் இடமாக இருந்தது. ரிஃபா அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி ஒன்றும் அறிந்திருக்கவில்லை. பனு உஸ்ராவை சார்ந்த வழிகாட்டி ஹசரத் ஜயித் மற்றும் அவர்களின் தோழர்களை காலை நேரத்தில் ஹுனைத் மற்றும் அவனுடைய மகன் மற்றும் அந்த மக்கள் குடியிருந்த குடியிருப்பு பகுதிக்கு திடீரென்று கொண்டு வந்து சேர்த்தான். சஹாபிகள் அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொலை செய்தார்கள். கடும் போர் நடைபெற்றது. ஹுனைத் மற்றும் அவனுடைய மகனை கொன்றார்கள். அந்த மக்களுடைய கால்நடைகள், ஒட்டகங்கள், பெண்கள் ஆகியோரை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். 1000 ஒட்டகங்களும் 5000 ஆடுகளும் கிடைத்தன. பெண்கள் மற்றும் குழந்தைகளில் 100 பேர் கைதியாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜுசாம் கோத்திரத்தின் கிளை கோத்திரமான பனு ஜுபைப் மதினா வந்தது பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. ஜெயித் அவர்கள் அப்போது மதினா வந்தடைந்திருக்கவில்லை. அப்போது பனு ஜுபைப் கோத்திரத்தை சார்ந்த மக்கள், இவர்கள் பனு ஜுசாமுடைய கிளை கோத்திரமாக இருந்தார்கள். இவர்களுக்கு இந்த போர் செய்தி கிடைத்திருந்தது. அவர்கள் தம் தலைவரான ரிஃபா பின் ஜெயித் அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்களோ முஸ்லிம்களாகிவிட்டோம். எங்கள் சமுதாயத்தில் மீதம் உள்ளவர்களுக்காக பாதுகாப்பு ஒப்பந்தம் எழுதப்பட்டு விட்டது. எவர்கள் முஸ்லிம்களாக ஆகியிருக்கவில்லையோ அவர்களுக்கும் புகலிடம் கொடுத்து எழுதப்பட்டு விட்டது. ஆனால் தங்களால் அனுப்பப்பட்டிருந்த படை தாக்குதல் நடத்தி அவர்கள் சிலரை கொன்றுவிட்டனர், சிலரை கைதியாக ஆக்கிவிட்டனர். போர் செல்வங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். நாங்களோ முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம். எவர்கள் முஸ்லிம்களாக ஆகவில்லையோ அவர்களுக்கும் பாதுகாப்பு தருவதாக எழுதப்பட்டு விட்டது. அவ்வாறு இருக்கும்போது எங்கள் கோத்திரத்தில் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கேட்டார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கூறுவது சரிதான் என்றார்கள். அன்னார் எந்த சான்றையும் எடுத்து வைக்கவில்லை. நீங்கள் சரியாகத்தான் கூறுகிறீர்கள், ஆனால் ஜெயிதுக்கு இது பற்றி தெரியாது என்றார்கள். பிறகு எந்த மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்காக பல முறை அன்னார் வருத்தம் தெரிவித்தார்கள். அப்போது ரிஃபாவுடைய ஒரு தோழரான அபு ஜயித் என்பவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களோ அவர்கள் விஷயத்தில் நாங்கள் எதையும் வேண்டவில்லை.
தப்பெண்ணத்தின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துவிட்டது. ஆனால் எவர்கள் உயிருடன் இருக்கிறார்களோ, எந்த பொருட்களை ஜெயித் அவர்கள் எங்களுடைய கோத்திரத்திடமிருந்து கைப்பற்றி இருக்கிறார்களோ அவை எங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கூறுவது முற்றிலும் சரியே என்றார்கள். ஆயிரக்கணக்கான ஆடுகளும் ஒட்டகங்களும் பொருட்களும் 100 கைதிகளும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜெயித் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அடையாளமாக அவர்களுக்கு தம் வாளை கொடுத்து அனுப்பினார்கள். இந்த கோத்திரத்தை சார்ந்த கைதிகளையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்வங்களையும் விடுவிக்குமாறு செய்தி அனுப்பினார்கள். கட்டளை கிடைத்த உடனேயே ஜெயித் அவர்கள் உடனடியாக எல்லா கைதிகளையும் விட்டுவிட்டார்கள். போர் செல்வங்களையும் திரும்ப கொடுத்து விட்டார்கள். எண்ணற்ற செல்வம் இருந்தது. போர் செல்வங்களை ஒன்று சேர்ப்பதற்காக தாக்குதல் நடத்தி வந்தார்கள் என்று முஸ்லிம்களை பற்றி இவ்வாறான ஆட்சேபனை செய்யப்படுவதுண்டு. இந்த சம்பவம் எவ்வாறான உதாரணம் என்றால், இதிலிருந்து இஸ்லாம் நிலைநாட்ட விரும்புகின்ற தரத்தை நாம் அறிய முடிகின்றது. தற்காலத்தில் முஸ்லிம்களும் கூட பிற முஸ்லிம்களின் மீது பகைமையின் காரணமாக ஒருவர் மற்றவரை கொலை செய்கிறார்கள். ஆனால் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மக்களுடன் இந்த அளவு அழகான முறையில் நடந்து கொள்ளப்பட்டது. பிறகு ஜெயித் பின் ஹாரிஸா அவர்களின் இன்னொரு போர் நடவடிக்கை பற்றிய குறிப்பும் காணப்படுகிறது. இந்த போர் நடவடிக்கை வாதியல் குரா எனுமிடத்தில் ரஜப் மாதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. ஹிஸ்மா என்ற இடத்தில் நடந்த போருக்கு பிறகு ஏறக்குறைய 1 மாதம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் பின் ஹாரிஸா அவர்களை வாதியல் குராவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். வாதியல் குராவை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, இது மதினாவின் வடக்கு பகுதியில் சிரியா செல்லும் திசையில் ஏறக்குறைய 350 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இந்த இடத்தில் மஸ்ஹஜ் மற்றும் குசா கோத்திரத்தைச் சார்ந்த மக்கள் இருந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது. முசர் கோத்திரத்தின் சில குடும்பங்கள் அங்கு இருந்தன என்றும், ஆனால் இங்கு போருக்கான சூழ்நிலை அமையவில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இப்னு ஹிஷாம் அவர்களோ வாதியல் குராவில் பனு ஃபசாரா மக்களை சஹாபிகள் எதிர்கொண்டார்கள் என்றும், பல சஹாபிகள் ஷஹீத் ஆனார்கள் என்றும், ஜெயித் அவர்கள் கடும் காயமடைந்தார்கள், ஆனால் இறைவன் அவர்களை காப்பாற்றி விட்டான் என்றும் எடுத்துரைத்துள்ளார்கள். சீரத்து ஹாத்தமுன் நபியின் எனும் நூலில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் போர் நடைபெற்றது என்று இதைத்தான் எடுத்துரைத்துள்ளார்கள். பிறகு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எனும் ஒரு போர் நடவடிக்கையை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. இந்த போர் நடவடிக்கை ஷோபான் மாதம் ஹிஜ்ரி 6ஆம் வருடம் தூமத்துல் ஜந்தல் எனுமிடத்தில் நிகழ்ந்தது. தூமத்துல் ஜந்தல் என்பது மதீனாவின் வட திசையில் சிரியாவின் எல்லைப் பகுதிக்கு அருகில் உள்ள இடமாகும். மதீனாவில் இருந்து ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் தூரத்தில் இது உள்ளது. இப்னு இஸ்ஹாக் மற்றும் முஹம்மது பின் உமர் ஆகியோர் ஹசரத் அப்துல்லா பின் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை அழைத்து, நீங்கள் ஆயத்தமாகுங்கள், நான் உங்களை இன்றோ அல்லது நாளைக்கோ ஒரு போருக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று கூறினார்கள். இதன் விபரத்தை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். இந்த போருக்கான ஆயத்தம் குறித்தும் அதற்காக புறப்பட்டதை குறித்தும் இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அப்துல்லா பின் உமர் அவர்களிடமிருந்து ஒரு சுவாரஸ்யமான அறிவிப்பை எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை எங்களுள் சிலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்தோம். ஹசரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி மற்றும் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோரும் இருந்தார்கள். அன்சாரி இளைஞர் ஒருவர் ஆஜராகி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களில் அனைவரையும் விட சிறந்தவர் யார் என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நட்பண்புகளில் எவர் அனைவரையும் விட சிறந்தவராக இருப்பாரோ அவரே ஆவார் என்று கூறினார்கள். அதாவது நம்பிக்கை கொண்டோருடைய அடையாளம் என்னவென்றால், எவருடைய ஒழுக்கங்கள் மேலானதாக இருக்குமோ அவரே சிறந்தவராவார். அந்த சபைகளில் பொதுவான விஷயங்களும் பேசப்பட்டு வந்தன. போர் நடவடிக்கைகள் பற்றியும் போர்களை பற்றியும் பேச்சுக்களும் இருந்தன. சில அறிவுரைகளும் அதில் கூறப்பட்டன. அவை நமக்கு மிகவும் அவசியமானதாக உள்ளன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் நட்பண்புகளில் அனைவரையும் விட சிறந்தவராக இருப்பாரோ அவரே மிகச்சிறந்தவராவார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அனைவரையும் விட அதிக இரையச்சம் கொண்டவர் யார் என்று அந்த இளைஞர் கேட்டார். எவர் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ அதற்காக முன்பே ஆயத்தமாகிறாரோ அவர்தான் என்று அன்னார் கூறினார்கள். ஆயத்தம் என்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் அச்சம் இருக்க வேண்டும், அவனுடைய உரிமையை செலுத்த வேண்டும், அவனுடைய கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும்.
இதுதான் மரணத்திற்காக ஆயத்தமாகுதல் ஆகும். அப்போது அந்த அன்சாரி இளைஞர் மௌனமாகிவிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் பக்கம் திரும்பி, முஹாஜிர்களின் கூட்டமே என்று கூறி சிறிது அறிவுரை வழங்கினார்கள். அன்னார் கூறினார்கள், 5 தீமைகள் எவ்வாறானவை என்றால், அதை குறித்து நான் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவை ஒருபோதும் என் சமுதாயத்தில் உருவாகிவிடக்கூடாது என்று நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றால் அது எந்த சமுதாயத்தில் தோன்றுமோ அந்த சமுதாயத்தை அழித்து நாசம் செய்துவிடும். முதல் விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு சமுதாயமும் விபச்சாரம் மற்றும் வெட்கக்கேடான செயல்களை பகிரங்கமாக செய்யாதவரை அவர்களிடத்தில் அவர்களுக்கு முன்பிருந்த மக்களிடம் இல்லாத நோய்களும் தொற்று நோய்களும் வெளிப்பட ஆரம்பிக்காது. தற்காலத்தில் இதை நாம் உலகில் பொதுவாக காண்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து பாதுகாப்பு வேண்டியுள்ளார்கள். இரண்டாவது விஷயம், எந்த ஒரு சமுதாயமும் அளந்து கொடுப்பதிலும் நிறுத்து கொடுப்பதிலும் மோசடி செய்யாதவரை அந்த சமுதாயத்தில் பஞ்சமும் கடின உழைப்பும் கடுமையும் அரசனின் கொடுமையும் இறங்க ஆரம்பிக்காது. இதன் பக்கமும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இந்த மோசடியும் முஸ்லிம்களிடத்தில் அதிகமாக பரவிவிட்டது. அந்தோ அவர்கள் இதை புரிய வேண்டுமே. அகமதிகள் குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், எந்த ஒரு சமுதாயமும் ஜகாத் மற்றும் சதகா செலுத்துவதில் சோம்பேறித்தனத்தையும் கவனமின்மையும் வெளிப்படுத்தாதவரை அவர்களிடம் மழை வளம் குறைவதில்லை. எந்த அளவுக்கென்றால், இறைவனுக்கு தன்னுடைய படைப்பினமான கால்நடைகள் மற்றும் விலங்குகளை பற்றி அக்கறை இல்லாதிருக்கும் என்றால் இவ்வாறான சமுதாயத்தின் மேல் மழை பெய்வதை முற்றிலும் அவன் நிறுத்தியிருப்பான். இதுவும் அல்லாஹுடைய தண்டனையின் அடையாளமாகும். இதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். நீங்களும் பாதுகாப்பு தேடுங்கள், நானும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவது விஷயம், எந்த ஒரு சமுதாயமும் இறைவன் மற்றும் அவனுடைய தூதரிடம் செய்து கொண்ட உறுதிமொழியை மீறாதவரை அவர்கள் மீது அந்நிய சமுதாயத்தைச் சேர்ந்த எதிரிகளால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அந்த எதிரிகள் அவர்களின் உரிமைகளை பறித்து விடுவார்கள். தற்காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலையை பார்க்கும்போது அவர்கள் தம் ஒப்பந்தங்களை முறிக்கிறார்கள் என்பது இதிலிருந்து வெளிப்படுகின்றது. அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. ஐந்தாவது விஷயம், எந்த ஒரு சமுதாயத்தின் ஆலிம்களும் தலைவர்களும் ஷரியத்திற்கு மாற்றமாக மார்க்க தீர்ப்பு கொடுத்து ஷரியத்தை தம் விருப்பத்திற்கு ஏற்ப சீர்குலைக்காத வரை அவர்களிடத்தில் உட்பூசல்களும் சண்டைகளும் ஆரம்பிக்காது. இதுவும் முஸ்லிம்களிடத்தில் தற்போது பிரிவினைவாதமாக பொதுவாக தென்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு கேட்டார்களோ அதுவே தற்போது முஸ்லிம்களிடத்தில் நமக்கு தென்படுகின்றது. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. சமுதாயங்களின் முன்னேற்றம் மற்றும் வீழ்ச்சிக்கான காரணத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய பொன்னான அறிவுரையாக இது உள்ளது. முஸ்லிம்கள் விரும்பினால் அவர்களுக்கு இது தற்காலத்திலும் ஒரு சிறந்த பாடமாக உள்ளது தெரிய வரும். அந்தோ முஸ்லிம்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டுமே. இந்த போரின் சூழ்நிலைகள் மற்றும் சம்பவங்களை குறித்து ஹஸரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடம் இரவில் தூமத்துல் ஜந்தலை நோக்கி புறப்படுமாறு கட்டளையிட்டார்கள். அவர்களின் படை ஜுரூஃப் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தது. அவர்கள் 700 பேர் இருந்தார்கள். ஜுரூஃப் என்பது மதீனாவில் இருந்து 3 மைல் வடதிசையில் இருக்கக்கூடிய ஓர் இடமாகும். இந்த போர் நடவடிக்கையை குறித்து ஹஸரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், இப்பொழுது இஸ்லாமிய தாக்கம் மிக வேகமாக விரிவடைந்து கொண்டே சென்றது. அரேபியாவின் தொலைதூர பகுதிகள் வரை இஸ்லாத்தின் தப்லீக் சென்றடைந்து கொண்டிருந்தது. ஆனால் அத்துடனே தொலைதூர பகுதிகளிலும் எதிர்ப்பு அதிகரித்து கொண்டிருந்தது. எவர்களெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கு தம்முடைய கோத்திரத்தார்கள் சார்பாக கடும் துன்பங்களை சகித்து கொள்ள நேர்ந்தது. அந்த கொடுமைகளைக் கண்டு அஞ்சி பல பலவீனமான இயல்புள்ள மக்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதை விட்டு தவிர்ந்து கொண்டனர். ஆகவே இப்போது போருக்கான நோக்கங்களில் இன்னொரு நோக்கமும் அதிகரித்து விட்டது. அது என்னவென்றால், எந்தெந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு ஆனால் கொடுமைகளின் அச்சத்தின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட்டு விலகி இருந்தார்களோ அவ்வாறான சமுதாயங்களை நோக்கி படைப்பிரிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டன. சுருக்கம் என்னவென்றால், அந்த படைப்பிரிவுகள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் மார்க்க சுதந்திரத்தை நிலைபெறச் செய்வதாக இருந்தது. இஸ்லாம் இது சம்பந்தமாக குறிப்பாக அழுத்தம் கொடுத்துள்ளது. இந்த நோக்கத்திற்காகவும் குறிக்கோள்களுக்காகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் தலைமையில் தூமத்துல் ஜந்தல் எனும் தொலைதூர பகுதியை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள்.
ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு இதே பகுதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக சென்றிருந்தார்கள். இவ்வாறு இந்த பகுதி 2 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய தாக்கத்தின் கீழ் வந்துவிட்டிருந்தது. அங்குள்ள குடிமக்கள் இஸ்லாமிய போதனையைக் கண்டு ஈர்க்கப்படாமல் இருக்கவில்லை. மாறாக அநேகமாக அவர்களில் ஒரு பகுதி இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தம்முடைய தலைவர்கள் மற்றும் கோத்திரத்தார்களின் எதிர்ப்பின் காரணமாக அவர்களிடத்தில் துணிவு இருக்கவில்லை. எவ்வாறாயினும் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் தலைமையில் பெரும் சஹாபிகளை கொண்ட ஒரு பெரிய படையை தூமத்துல் ஜந்தலை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் நெருங்கிய சஹாபியான அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை பார்த்து, இப்னு அவுஃபே, நான் உங்களை ஒரு படைப்பிரிவுக்கு அமீராக நியமித்து அனுப்ப இருக்கின்றேன். நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்றார்கள். ஆகவே அடுத்த நாள் காலை நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அன்னாரின் சமூகத்தில் ஆஜரானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் தலைப்பாகையை அவர்களுக்கு அணிவித்துக் கொடுத்தார்கள். ஒரு கொடியை அவர்களிடம் ஒப்படைக்குமாறு பிலால் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் தலைமையில் சஹாபிகளின் ஒரு படைப்பிரிவை நியமித்து, இப்னு அவுஃபே, இந்த கொடியை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் இறை வழியில் ஜிஹாதுக்காக புறப்படுங்கள். காஃபிர்களுடன் போரிடுங்கள். ஆனால் ஒருபோதும் மோசடி செய்யக்கூடாது. உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது. எதிரிகளின் சடலங்களை சிதைக்கக்கூடாது. குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது. இது இறைவனுடைய கட்டளையாகும், அவனுடைய நபியுடைய வழிமுறையாகும் என்று கூறினார்கள். அநேகமாக இந்த அறிவிப்பாளர் மறதியாக பெண்களை பற்றிய குறிப்பை விட்டிருக்கலாம். ஏனென்றால் மற்ற இடங்களில் தெளிவாக வருவது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு படைப்பிரிவை அனுப்பினாலும் பெண்களை கொலை செய்யக்கூடாது, முதியோர்களை கொலை செய்யக்கூடாது, எவர்களெல்லாம் மார்க்க தொண்டுக்காக அர்ப்பணித்து உள்ளார்களோ அவ்வாறான மக்களை கொலை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி கூறுவார்கள் என்று வருகிறது. அதற்கு பிறகு அன்னார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடம் தூமத்துல் ஜந்தலை நோக்கி செல்லுமாறு கூறினார்கள். சமரசத்துடன் முடிவடைய முயற்சி செய்யுமாறு கூறினார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் போர் மற்றும் சண்டை ஆகியவற்றை விட்டு கீழ்ப்படிந்து விட்டால் இது நல்ல விஷயமாகும். அவ்வாறான நிலையில் நீங்கள் அந்த மக்களுடைய தலைவரின் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடம் அன்னார் கூறினார்கள். அதற்கு பிறகு அன்னார் அந்த படைப்பிரிவை வழி அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் 700 சஹாபிகளுடன் தூமத்துல் ஜந்தலை நோக்கி புறப்பட்டார்கள். அது அரேபியாவின் வடக்கில் தபூக்கில் இருந்து வடகிழக்கு பகுதியில் சிரியாவின் எல்லைக்கருகில் இருந்தது. இந்த இஸ்லாமிய படை தூமத்துல் ஜந்தலை சென்றடைந்த போது ஆரம்பத்தில் தூமத்துல் ஜந்தலை சார்ந்த மக்கள் போருக்காக ஆயத்தமாக இருப்பதாக தென்பட்டது. அவர்கள் தம்முடைய வாள்களை காட்டி முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கையூட்டி வந்தார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு புரிய வைத்தபோது அவர்களும் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர்களின் தலைவர் அஸ்பக் பின் அம்ரு கல்பி என்பவர், அவர் கிறிஸ்தவர் ஆவார், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் தப்லீகினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அத்துடனேயே அவருடைய சமுதாயத்தைச் சார்ந்த பல மக்களும், அநேகமாக அந்த மக்கள் உள்ளத்தால் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள், முஸ்லிம்களாகிவிட்டார்கள். எவர்கள் தம் மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்க விரும்பினார்களோ அவர்களும் மனமுவந்து இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வருவதை ஒப்புக்கொண்டார்கள். எவரையும் கட்டாயப்படுத்தி ஒப்புக்கொள்ள வைக்கவில்லை. ஒப்புக்கொள்ளாத பல மக்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பதாக உறுதிமொழி வழங்கினார்கள். இவ்வாறு மிகவும் நல்ல முறையில் இந்த போர் நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தூமத்துல் ஜந்தலுடைய தலைவர் அஸ்பக் பின் அம்ரு கல்பி அவர்களின் மகளான தமாசிர் என்பவரை திருமணம் செய்து கொண்டு மதினாவுக்கு திரும்பினார்கள். இறை அருளாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்தின் அருளாலும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு தமாசுர் என்ற இதே பெண் மூலமாகத்தான் எவ்வாறான ஒரு மகன் பிறந்தார் என்றால், இஸ்லாத்தில் அர்ப்பணமானவர்கள் குறிப்பானவராக அவர் கருதப்படுகின்றார். அறிவு மற்றும் புலமை ஆகியவற்றில் எந்த அளவு தகுதி பெற்றிருந்தார் என்றார், அவர் தம் காலத்தில் இஸ்லாத்தில் தலை சிறந்த ஆலிம்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவருடைய பெயர் அபு சல்மா ஜுஹ்ரி என்பதாகும். இப்னு சாத் அவர்கள் அபு சல்மா ஜுஹ்ரி குறித்து எழுதும்போது கான சிக்கத்தன் ஃபகீஹா கசீர் அல் ஹதீஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது அபு சல்மா அவர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய
மார்க்க சட்ட அறிஞராகவும் அதிகமாக ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார்கள். சயீத் பின் ஆஸ் பின் உமையா அவர்கள் முதல் முறையாக முஆவியா பின் அபி சுஃபியான் சார்பாக மதீனாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அவர்கள் அபூ சல்மா அவர்களை மதீனாவின் காசியாக நியமித்தார்கள். அபூ சல்மா அவர்களின் வயது 72 இருந்தது. அபூ சல்மா அவர்கள் ஹிஜ்ரி 94ஆம் ஆண்டில் வஃபாத் ஆனார்கள். பிறகு ஹஸ்ரத் அலி பின் அபி தாலிப் போர் நடவடிக்கை குறித்தும் குறிப்பு காணப்படுகிறது. ஃபதக் என்ற இடத்தை நோக்கி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த போர் நடவடிக்கை ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களை 100 வீரர்களுடன் ஃபதக் என்ற இடத்தில் இருந்த பனு சாத் பின் பக்ர் என்ற கோத்திரத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஃபதக்கை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, இது மதீனாவில் இருந்து 7 இரவு பயண தொலைவில் கைபருக்கு அருகில் இருந்த குடியிருப்பாகும். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில் கைபர் போரின் போது இந்த பகுதி போரின்றி வெற்றி கொள்ளப்பட்டது. இப்போது இந்த இடம் பெரும் நகரமாக இருக்கிறது. இங்கு பேரிச்சம்பழ தோட்டங்களும் விளைநிலங்களும் அதிகமான அளவில் காணப்படுகின்றன. தற்காலத்தில் இது அல் ஹாயித் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பகுதி மக்கள் ஒரு பெரும் படையை ஒன்று திரட்டி இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. அந்த எதிரிகள் கைபருடைய யூதர்களுக்கு உதவி செய்ய விரும்பினார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் இரவு நேரத்தில் பயணம் செய்வார்கள், பகலில் மறைந்திருப்பார்கள். இதன் விவரம் சீரத் காத்தபுன் நபியின் எனும் நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மதீனாவில் இருந்த யூத சமுதாயத்தின் மீது அவர்கள் செய்த துரோகம் மற்றும் குழப்பங்களின் காரணமாக அழிவு ஏற்பட்டிருந்தது. அது அரேபியாவில் இருந்த அனைத்து யூதர்களின் உள்ளத்திலும் ஒரு முல்லை போன்று குத்தி கொண்டிருந்தது. பனு குரைசா போருக்கு பிறகு மதீனாவில் யூதர்கள் முடிவுக்கு வந்துவிட்டார்கள். ஹிஜாஸில் இருந்த யூதர்களின் மிக பெரும் தலைமையிடமாக கைபர் குடியிருப்பு ஆகியிருந்தது. அது இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் கூடாரமாக இருந்தது. இப்பகுதி சார்ந்த யூதர்கள் கடுமையான துவேஷம் கொண்டவர்களாகவும் பொறாமை கொண்டவர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் இருந்தார்கள். இஸ்லாத்தை அழிப்பதற்காகவும் முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பனு சாத் பின் பக்ர் என்ற கோத்திரத்திடத்திலும் கைபருடைய யூதர்களிடத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது. பனு சாத் என்ற இந்த கோத்திரம் கைபர் வாசிகளுக்கு உதவி செய்வதற்காக தம் சக்திகளை திரட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த தகவல் கிடைத்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களின் தலைமையில் சஹாபிகளின் ஒரு படைப்பிரிவை புறப்படச் செய்தார்கள். அந்த படைப்பிரிவு பகலில் மறைந்து கொண்டு இரவில் பயணத்தை மேற்கொண்டு எதிரிகள் ஒன்று கூடியிருந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஃபதக் எனும் இடத்தை அடைந்தபோது முஸ்லிம்களுக்கு ஒரு காட்டரபி கிடைத்தான். அவன் பனு சாத் உடைய ஒற்றனாக இருந்தான். ஹஸ்ரத் அலி அவர்கள் அவனை கைது செய்தார்கள். அவனிடம் பனு சாத் மற்றும் கைபர்வாசிகளின் சூழ்நிலைகளை பற்றி கேட்டார்கள். முதலிலோ அவன் தன்னை அறியாதவனாகவும் தொடர்பற்றவனாகவும் காட்டிக்கொண்டான். தனக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டு இறுதியில் அவன் அனைத்து ரகசியங்களையும் கூறிவிட்டான். முஸ்லிம்கள் அவனை தம் வழிகாட்டியாக ஆக்கி கொண்டு பனு சாத் ஒன்று கூடி இருந்த இடத்தை நோக்கி முன்னேறினார்கள். திடீரென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இந்த திடீர் தாக்குதலின் காரணமாக பனு சாத் பதற்றமடைந்து மைதானத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் போர் செல்வங்களை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு திரும்பினார்கள். இவ்வாறு இந்த ஆபத்து தற்காலிகமாக விலகிவிட்டது. பிறகு ஹஸ்ரத் அபூ பக்ர் அவர்களின் போர் நடவடிக்கை பற்றிய குறிப்பு வருகிறது. பனு ஃபசாராவுக்கு எதிராக அந்த நடவடிக்கை இருந்தது. இந்த போர் நடவடிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. பனு ஃபசாரா எனும் கோத்திரம் நஜதில் வாதியல் குரா எனும் இடத்தில் குடியிருந்தது. பனு ஃபசாரா எனும் கோத்திரம் நஜதில் வாதியல் குரா எனும் இடத்தில் குடியிருந்தது. வாதியல் குரா மதீனாவின் வடக்கு பகுதியில் சிரியா செல்லும் திசையில் ஏறக்குறைய 350 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. தபகாத்துல் குப்ராவிலும் சீரத் இப்னு ஹிஷாமிலும் ஹஸ்ரத் ஜயித் பின் ஹாரிசா அவர்களின் தலைமையில் இந்த படைப்பிரிவு அனுப்பப்பட்டுள்ளதாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த போர் நடவடிக்கைக்கு அமீராக நியமித்தார்கள் என்று சஹீ முஸ்லிம் மற்றும் சுனன் அபி தாவூதில் இருந்து தெரிய வருகின்றது. சஹீ முஸ்லிமின் அறிவிப்பில் வருகிறது, அயாஸ் பின் சலமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை ஹஸ்ரத் சலமா பின் அக்வா அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஃபசாரா குலத்தார் மீது போரிட புறப்பட்டோம். எங்களுக்கு அபூபக்கர் அவர்கள் தளபதியாக இருந்தார்கள்.
அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு தளபதியாக நியமித்தார்கள். எங்களுக்கும் ஃபசாரா குலத்தாரின் நீர்நிலைக்கும் இடையே 1 மணி நேர பயணத் தொலைவு இருந்தபோது இரவின் இறுதி நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை முகாமிடச் சொன்னார்கள். ஆகவே நாங்கள் முகாமிட்டோம். அதாவது அங்கு இருந்த கிணறு அல்லது தண்ணீர் இருந்த இடத்திலிருந்து 1 மணி நேர பயண தொலைவில். பின்னர் நாங்கள் நீர் இருந்த இடத்தை அடைந்தோம். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நாலாபுரமும் இருந்தும் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சிலரை அங்கு கொன்றார்கள், சிலரை சிறைபிடித்தார்கள். அப்போது நான் எதிரிகளில் ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அவர்களில் பெண்களும் குழந்தைகளும் இருந்தனர். அவர்கள் என்னை முந்திக் கொண்டு என்னிடமிருந்து தப்பி மலைக்கு சென்று விடுவார்களோ என்று நான் அஞ்சினேன். அறிவிப்பாளர் தன்னுடன் இருந்த அந்த சஹாபியிடம் இதை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார். அம்மக்கள் ஓடிச் சென்று மலையில் ஏறிவிடக்கூடாது என்றும் மறைந்துவிடக்கூடாது என்றும் நான் அஞ்சினேன் கூறுகிறார்கள். உடனே அவர்களுக்கு அந்த மலைக்கும் இடையே ஓர் அம்பை பாய்ச்சினேன். அதாவது அவர்கள் அஞ்சிவிட வேண்டும் என்று அம்பை எறிந்தேன். அந்த அம்பை பார்த்ததும் அந்த மக்கள் நின்று விட்டனர். உடனே அவர்களை பிடித்து கொண்டு வந்தேன். அவர்களிடையே பனு ஃபசாரா குலத்தைச் சார்ந்த பெண் ஒருத்தியும் இருந்தால். அவளது உடலில் பழைய விரிப்பு ஒன்று இருந்தது. அவளுடன் அவளுடைய மகளும் இருந்தால். அவள் மிகவும் அழகிய பெண்ணாக இருந்தாள். அவர்களை பிடித்து கொண்டு ஹசரத் அபூபக்கரிடம் வந்தேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவளுடைய மகளை எனக்கு கூடுதல் பங்காக வழங்கினார்கள். இந்நிலையில் நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை மக்காவாசிகளிடம் அனுப்பி வைத்தார்கள். ஏன் அனுப்பி வைத்தார்கள் என்றால், மக்காவில் பல முஸ்லிம்கள் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார்கள். இது சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பாகும். இந்த போரில் எங்களுடைய முழக்கம் அமித் அமித், அதாவது அல்லாஹ்வே எதிரியை அழிப்பாயாக என்பதாக இருந்தது. ஹஸ்ரத் சலமா பின் அக்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அந்த நாளில் என் கைகளால் 7 நபர்களை கொன்றேன். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் 9 நபர்களை கொண்டதாக வருகிறது. மற்ற விஷயங்கள் இனிவரும் காலத்தில் எடுத்து கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நான் சில மர்ஹூம்களின் நட்குறிப்பை எடுத்துக்கூற விரும்புகின்றேன். முதல் குறிப்பு காதியான் தர்வேஷ் மதிப்பிற்குரிய தய்யூப் சாஹிப் பங்காலி அவர்களுடையதாகும். டிசம்பர் 11 அன்று 97 வயதில் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பங்களாதேஷில் இவர்கள் பிறந்தார்கள். 1942இல் டாக்காவில் இவர்கள் முறையாக பையத் படிவம் நிரப்பி அகமதியத்தில் இணையக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றார்கள். 1945இல் முதல் முறையாக காதியான் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கக்கூடிய நட்பெயரை பெற்றார்கள். உள்ளத்தில் காதியான் மீது எந்த அளவு நேசம் உருவானது என்றால், பிறகு தம் நாட்டுக்கு அவர்கள் திரும்பிச் செல்லவில்லை. இவர்கள் 2 வருடம் கிராம முபல்லிகளுக்கான சிறப்பு வகுப்பில் கல்வி கற்ற பிறகு காதியானிலேயே இருந்துவிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் 1947இல் நாடு பிரிக்கப்பட்டது. அவர்கள் காதியானிலேயே இருக்க விருப்பம் தெரிவித்த போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தர்வேஷிய காலகட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகளை செய்யக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. சதர் அஞ்சுமன் அஹமதியாவின் பல்வேறு அலுவலகங்களில் பல்வேறு தொண்டுகளை ஆற்றக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. 1955-56களில் ஜமாத்தின் பொருளாதார நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. எந்த தர்வேஷிகள் வேலை செய்து தம் வருமானத்தை உருவாக்க முடியுமோ அவர்கள் ஏதேனும் வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜமாத் அலோன்ஸ் கொடுக்க இயலாது. தற்போது அவர்களுடைய பொருளாதார சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சதர் அஞ்சுமன் அஹமதியா காதியான் இவ்வாறு அறிவிப்பு செய்தது. இந்த வழிகாட்டலின் ஒளியில் அவர்கள் தாருல் மசீஹுக்கு வெளியே கடை வீதியில் ஒரு தேநீர் கடையை திறந்தார்கள். பெரும்பாலும் விருந்தினர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இலவசமாகவே தேநீர் கொடுத்து வந்தார்கள். இவர்களின் திருமணம் கேரளாவைச் சார்ந்த தலா கொடுக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணுடன் நடந்தது. அவர்கள் பெயர் ஆமினா சாஹிபா ஆகும். அவர்களுக்கு முதல் கணவர் மூலமாக ஏற்கனவே ஒரு மகள் இருந்தால் அந்த மகளை இவர்கள் வளர்த்தார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பு கால் மூட்டுகளில் கடுமையான வலி ஏற்பட்டது. நடமாடுவது கஷ்டமாகிவிட்டது. ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் ஆலோசனை வழங்கிய போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக துவா செய்தார்கள். மிகவும் மனமுருகி உருக்கத்துடன் வேதனையுடன் துவா செய்து வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓர் இரவில் நான் கனவில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவதை கண்டேன். பெஹ்ஷ்தி மக்பராவின் சில மூலிகைகளை உண்ணச் செய்தார்கள். அதற்கு பிறகு கால் மூட்டுகளில் இருந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. தம்முடைய விருப்பத்திற்கேற்ப அவர்கள் மீண்டும் முறையாக தொழுகைக்காக
மஸ்ஜித் அக்ஸா மற்றும் மஸ்ஜித் முபாரக் வந்து போக ஆரம்பித்து விட்டார்கள். கிலாஃபத்துடன் அளவற்ற தொடர்பும் நேசமும் இருந்தது. விளையாட்டுகளின் மீதும் ஆர்வம் இருந்தது. ஆகவே இளைஞர்களுடன் அவர்களுக்கு குறிப்பான தொடர்பு இருந்தது. இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விளையாட்டு மைதானங்களுக்கு சென்று வருவார்கள். இந்த வகையிலும் பிள்ளைகளுக்கு தர்பியத் நடைபெற்றது. நாடு பிரிக்கப்பட்ட போது ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப 313 தர்வேஷிகள் காதியானில் குடியிருந்தார்கள். அந்த தர்வேஷிகளில் இறுதியாக வஃபாத்தானது இவர்கள் ஆவார்கள். இப்பொழுது காதியானில் எந்த தர்வேஷும் கிடையாது. காதியானுடைய இந்த மாநாடு எந்த ஒரு தர்வேஷும் இல்லாமல் நடக்கின்ற முதல் மாநாடு ஆகும். இன்றிலிருந்து மாநாடு ஆரம்பிக்கின்றது. இப்போது காதியானில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறையினரின் பொறுப்பு என்னவென்றால், தியாகங்கள் செய்து வந்த தமது சான்றோர்களின் மரபுகளை நிலைநாட்டியவாறு நன்றி உணர்வோடும் களப்பற்ற தன்மையோடும் காதியானில் தமது வாழ்வை கழிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அடுத்த நட்குறிப்பு மிர்சா முகமது தீன் நாஸ் சாஹிப் சதர் அஞ்சுமன் அஹமதியா ரபுவா பாகிஸ்தான் அவர்களுடையதாகும். இவர்கள் மிர்சா அஹமது தீன் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் இவர்களின் மரணம் நிகழ்ந்துள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். இவர்களின் குடும்பத்தில் இவர்களின் தந்தை மூலமாக அஹமதியத் வந்தது. ஹஷ்மத்துல்லா சாஹிப் பட்வாரி என்பவருடைய தப்லீகினால் 1942 அஹமதியானார்கள். முகமது தீன் சாஹிப்பின் நிக்கா சையீத் அப்துல் ஹாதி சாஹிப் அவர்களின் மகளான சையீதா நுஸ்ரத் ஜஹா அவர்களுடன் நடந்தது. இவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் இளமை பருவத்தில் வஃபாத்தாகிவிட்டார். பிறகு இவர்கள் தம் சகோதரியுடைய மகனையும் மகளையும் வளர்த்தார்கள். தன் குழந்தைகளைப் போன்று அவர்களை பராமரித்தார்கள். அந்த மகனும் நோயுற்று இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கும் குணமளிப்பானாக. 1965 இவர்கள் ஜாமியா அஹமதியாவில் சேர்ந்தார்கள். அதற்கு முன் BA படித்திருந்தார்கள். சில காலம் வரை வெளியே வேலைகளும் செய்து வந்தார்கள். பிறகு ஜாமியாவில் சேர்ந்தார்கள். ஜாமியாவில் சேர்ந்து 1971 பாஸ் ஆன பிறகு அங்கேயே முதல் முறையாக ஃபீல்டில் நியமிக்கப்பட்டார்கள். பிறகு ஜாமியாவின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். அரபி இலக்கணம் படித்து கொடுத்தார்கள். மார்க்க சட்டம், வரலாறு மற்றும் சூஃபிசம் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஜாமியாவில் துணை பிரின்சிபலாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பையும் பெற்றார்கள். 37 வருடங்கள் அவர்கள் ஜாமியாவில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். பிறகு அடிஷனல் நாசி இஸ்லாவை ஷா தாலீமுல் குர்ஆன் ஒரு வக்ஃபே ஆர்சியாக நியமிக்கப்பட்டார்கள். பிறகு 2018 சதர் அஞ்சுமன் அஹமதியாவாக நியமிக்கப்பட்டார்கள். இறுதி மூச்சு வரை இந்த பொறுப்பை வகித்து வந்தார்கள். தலைமையக குதாமுல் அஹமதியா மற்றும் அன்சாருல்லா ஆகியவற்றிலும் தலைமையக ரீதியாக பெரும் தொண்டுகளை ஆற்றக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். அன்சாருல்லாவின் சஃபே தோமுடைய சதராகவும் இருந்துள்ளார்கள். காலித் மற்றும் அன்சாருல்லா எனும் மாத இதழ்களின் எடிட்டராகவும் இருந்துள்ளார்கள். 1994 ஏறக்குறைய ஒரு மாதம் அல்லது 1.25 மாதம் இறைவழியில் கைதாகி இருக்கும் நல்வாய்ப்பையும் பெற்றுள்ளார்கள். தாருல் கசாவில் போர்டு உறுப்பினராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பையும் பெற்றிருந்தார்கள். மஜ்லிஸை இஃப்தா உடைய உறுப்பினராக இருந்துள்ளார்கள். தத்ஃபீனை ஃபிக்கா கமிட்டியின் உறுப்பினராக இருந்துள்ளார்கள். அரபி போர்டின் சதராகவும் இருந்துள்ளார்கள். அரபியை நன்கு அறிந்திருந்தார்கள். மர்ஹூம் அவர்களின் மனைவி கூறுகிறார், இவர்களின் முழு வாழ்வின் சுருக்கம் எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்தும் வெறுப்பு இல்லை என்பதாகும். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். மர்ஹூம் அவர்களின் சகோதரியின் மகன் கூறுகிறார், மர்ஹூம் மிர்சா நாஸ் சாஹிப் அவர்கள் இவ்வாறு என்னிடம் கூறியிருக்கிறார்கள். அதாவது 10 அல்லது 12 வயதில் இருந்தே தஹஜீதை தொழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், நோயினுடைய காரணமாக இருந்தாலே ஒழிய இன்று வரை தொடர்ச்சியாக தஹஜுதை நிறைவேற்றி வருவதாக கூறினார்கள். அதேபோன்று 10 அல்லது 12 வயதிலிருந்து ஜமாத்தாக தொழுகையை தொழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், இந்த பழக்கத்தின் அடிப்படையில் டாக்டர்கள் தடுத்திருந்தாலோ அல்லது ஏதேனும் நோய் ஏற்பட்டு இருந்தாலே ஒழிய பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுது வருவதாகவும் கூறினார்கள். மர்ஹூம் அவர்களின் இன்னொரு உறவினர் கூறுகிறார், நான் ஒரு முறை அவர்களுடன் இரவை கழித்தேன். குளிர்காலமாக இருந்தது. இரவு நீண்டதாக இருந்தது. அப்பொழுது இரவில் மர்ஹூம் அவர்கள் எழுந்து ஏறக்குறைய 4 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக தஹஜ்ஜுத் தொழுவதை கண்டேன். குளிர்காலத்தின் நீளமான இரவுகளில் நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று மர்ஹூம் கூறினார்கள். பிறகு இன்னொருவர் கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் இவருக்கு மாமா ஆவார். 2 நஃபில்களை குறித்து மர்ஹூம் அவர்கள் கூறும்போது, ஹஸ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் காலகட்டத்தில் ஆரம்பித்தது என்றும், பிறகு நிலையாக இன்று வரை அதன்படி செயல்படுவதாகவும் கூறினார்கள். இங்கு மாநாட்டிற்கு வருவார்கள்.
இங்கு சந்திக்க வரும்போது மிகவும் களப்பற்ற தன்மையையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தி வந்துள்ளார்கள். எப்பொழுதும் நான் அவர்களின் கண்களில் அன்பு நேசத்தை கண்டுள்ளேன். கட்டுப்படுதலின் சிறந்த தரத்தை கண்டுள்ளேன். இங்கும் கூட அவர்கள் அழைக்கப்படும் போது என்ன நிபந்தனை இருக்கும் என்றால், நான் தொழுகைகளை இங்கு ஜமாத்தா கலீஃபாக்கு பின்னால் தொழ வேண்டும். அதற்கு முன்பு என்னை நீங்கள் கொண்டு சேர்க்க முடியும் என்றால் நான் உங்களுடன் வருவேன், இல்லை என்றால் கிடையாது என்று கூறிவிடுவார்கள். மர்ஹூம் அவர்களின் சகோதரர் முஷ்தாக் பேக் சாஹிப் அவர்கள் இங்கு வசிக்கிறார். அவர் கூறுகிறார், தந்தையுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எனது சகோதரர் தம் வாழ்வை ஜமாத்துக்காக அர்ப்பணித்தார். இறுதி மூச்சு வரை அதன் உரிமையை நன்கு நிறைவேற்றினார். அவர் BA படிப்பை முழுமை செய்தார். ஏனென்றால் உயர்கல்வி கற்று தம் வாழ்வை அர்ப்பணிக்க விரும்பினார். ஜாமியாவில் இருந்து தேர்ச்சி பெற்ற பிறகு எகிப்து நாட்டின் ஒரு யூனிவர்சிட்டி அவர்களுக்கு உயர்ந்த பதவியில் வேலை தருவதாக கூறியது. மிக நல்ல சம்பளத்தை வழங்குவதாகவும் கூறியது. ஆனால் மர்ஹூம் அவர்கள் அதை மறுத்துவிட்டார்கள். நான் என் வாழ்வை அல்லாவின் வழியில் அர்ப்பணித்துள்ளேன் என்று கூறினார்கள். இது எப்போது நடந்த விஷயம் என்றால், முரப்பிகளுக்கு அப்போது அலோன்ஸாக 40 ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்தது. கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையை கழிக்க வேண்டியது இருந்தது. முபஷிர் அயாஸ் சாஹிப், பிரின்சிபல் ஜாமியா அஹ்மதியா ரபு அவர்கள் மர்ஹூம் தன் வேலையை பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றிய ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். எனக்கு நினைவில் இருக்கிறது. நாங்கள் ஜாமியாவில் 3ஆம் ஆண்டு அல்லது 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தோம். மர்ஹூம் நாஸ் சாஹிப் அவர்கள் எங்களுக்கு அரபி பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்நாட்களில் அவர்களின் ஒரு சகோதரி நோய்வாய்ப்பட்டிருந்தார். அநேகமாக பிளட் கேன்சர் என்று நினைக்கிறேன். ஒன்றும் செய்ய முடியாது என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். அந்த சகோதரி மர்ஹூம் அவர்களுடன் ஜாமியாவுக்குள் தான் தங்கியிருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு பாட்டில் இரத்தம் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. மர்ஹூம் அவர்கள் அந்த ஏற்பாட்டை செய்த பிறகு எங்களுக்கு வகுப்பு எடுப்பதற்காக ஜாமியாவுக்கு வந்துவிட்டார்கள். வகுப்பை தவறவிடவில்லை. அப்பொழுது சகோதரியுடைய நிலை மிக மோசமாக இருந்தது. பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்களின் அன்பர் ஒருவர் வந்தார். வகுப்புக்கு வெளியே நின்று கொண்டு இவரை அழைத்தார். அவர் கூறிய விஷயத்தை கேட்டுவிட்டு மர்ஹூம் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மறுபடியும் எங்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அரபி கவிதை வந்தது. அதில் சோகமான கவிதை வரிகள் இருந்தன. அந்த கவிதை வரிகளை கற்றுக் கொடுக்கும் போது அவர்களின் குரல் நிரம்பிவிட்டது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தன. மர்ஹூம் நாஸ் சாஹிப் அவர்களோ மிகவும் துணிவுள்ள மனிதராயிற்று. அவர்களுக்கு திடீரென்று என்னவாயிற்று என்று எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் மிகவும் நிதானத்துடன் முழு நேரம் பாடம் நடத்தினார்கள். வகுப்பு முடிந்த பிறகு விரைவாக தம் வீட்டை நோக்கி சென்றார்கள். எங்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது, அவரை சந்திக்க வந்து வகுப்புக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அவரது அன்பர் மர்ஹூமுடைய சகோதரியின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாக தகவல் கொடுக்க வந்திருந்தார். ஆனால் கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமையை கொடுத்தார்கள். பாடம் நடத்திய பிறகே வீட்டுக்கு சென்றார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்களின் சகோதரி வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று கருதுகிறேன். பல சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார்கள். தம் வக்ஃபை நிறைவேற்றக்கூடிய உரிமையை வழங்கினார்கள். கிலாஃபத்துடன் அளவற்ற பற்றும் நன்றி உணர்வும் இருந்தது. அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. 3வது நட்குறிப்பு மதிப்பிற்குரிய அக்முரான் ஹைகிஃப் சாஹிபுடையதாகும். இவர்கள் துர்க்மெனிஸ்தானின் நேஷனல் சதராக இருந்துள்ளார்கள். கடந்த நாட்களில் இவர்களின் மரணம் நிகழ்ந்துள்ளது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டாக்டர் அப்துல் அலீம் சாஹிப் மூலமாக அறிமுகம் கிடைத்தது. ராவில் புகாரியோ சாஹிப் மற்றும் அப்துல் அலீம் சாஹிப் ஆகியோரின் ஒன்றுபட்ட தப்லீகின் விளைவால் பையத் செய்தார்கள். ஏனென்றால் உள்ளத்தால் அகமதியாக இருந்தார்கள், ஆனால் பையத் செய்திருக்கவில்லை. 2010 முதல் முறையாக மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இங்கு என்னை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு உலகளாவிய பையத் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்கள். கலீஃபாவின் கையில் பையத் செய்கிறேன் என்று மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இவரை பற்றி எழுதியவர்கள் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். பையத்தின் சொற்களை பின்தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கும் போது களப்பற்ற தன்மை, நன்றி உணர்வு மற்றும் ஈமானின் உறுதியின் காரணமாக அவர்களின் முகபாவங்கள் எவ்வாறு மாறிக்கொண்டிருந்தன என்றால், கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நம்முடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அதே நபர்தானா இவர் என்று எனக்கு நம்பிக்கை வரவில்லை. சில வருடங்களுக்கு முன்பு துர்க்மேனி மொழியில் திருக்குரான் மொழியாக்க வேலையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். கடந்த வருடம் முழுமை செய்து விட்டார்கள். கடந்த வருடம் UK ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருந்தார்கள். கலந்து கொண்ட பிறகு இங்கு இன்னும் கூடுதல் காலம் தங்கியிருப்பதற்கு என்னிடம் அனுமதி கேட்டார்கள். என்னுடைய அனுமதிக்கு பிறகு அவர்கள் இங்கு தங்கியிருந்தார்கள். தொழுகையை பேணுவதன் பக்கம் குறிப்பான கவனம் இருந்தது. அத்துடன் அந்நாட்களில் திருக்குரான் மொழியாக்கத்தை
தலைமையக ரஷ்ய டெஸ்கின் உதவியுடன் நூல் வடிவில் ஆயத்தம் செய்தார்கள். அக்குபுரான் ஹைகிஃப் சாஹிப் அவர்கள் துர்க்மெனிஸ்தானுடைய முதல் அகமதி மட்டுமின்றி தம் மரணம் வரை துர்க்மெனிஸ்தானுடைய சதர் ஜமாத்தாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பையும் பெற்று வந்தார்கள். அவர்கள் தமது இன்டர்வியூ ஒன்றில் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள்: தாம் பிறப்பிலேயே முஸ்லிம், ஆனால் சம்பிரதாய முஸ்லிமாக இருந்தேன். சோவியத் யூனியன் காலகட்டமாக இருந்தது. கம்யூனிசத்தை ஆதரிக்கக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் குறிப்பிட்ட அளவில் இஸ்லாமிய கண்ணியம் அப்போதும் எங்களுக்குள் பாதுகாப்பாக இருந்தது. நான் ரியாசியில் கல்வி கற்றேன். ஆனால் அடிப்படையாக நான் எப்பொழுதும் இறைவனை தேடிக்கொண்டிருந்தேன். அது எந்த இறைவன், அல்லாஹ்வா, வேறு யாராவதா என்று தேடிக்கொண்டிருந்தேன். அடிப்படையாக நான் திருக்குரானுடைய சில வசனங்களை அரபியிலும் அறிந்திருந்தேன். என் தந்தையுடைய மரணத்திற்கு பிறகு நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு சான்றோர் மிகவும் தூய வெள்ளை உடை அணிந்திருந்தார்கள். அந்த உடை எந்த அளவு பிரகாசமாக இருந்தது என்றால் என்னால் அதை எடுத்துக்கூற இயலாது. அந்த சான்றோர் தம் ஒரு கையால் எனக்கு செய்கை காட்டி தம்பக்கம் அழைத்தார்கள். அவர்கள் என்னிடம் ஒன்றும் பேசவில்லை. என்னை தம்பக்கம் அழைத்தார்கள். இது 2001 நடந்த விஷயமாகும். அதற்கு பிறகு ராவில் சாஹிப் மற்றும் டாக்டர் அலீம் சாஹிப் ஆகியோரின் தப்லீகின் மூலமாக ஹஸ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் தோற்றம் பற்றி அவர்களுக்கு தெரிய வந்தது. ஹஸ்ரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் புகைப்படம் காட்டப்பட்ட போது இந்த சான்றோர் தான் என்னை தன் பக்கம் அழைத்தார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் கூறியிருப்பது போன்று 2010 முறையாக வந்து பையத்தும் செய்தார்கள். எனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை என் நாவால் வெளிப்படுத்த இயலாது. ஏனென்றால் அஹ்மதியத் எனக்கு எந்த ஒளியை தந்ததோ அதை என் நாவு எந்த அளவு வெளிப்படுத்த இயலுமோ அதைவிட அதிகமாக எனது உள்ளம் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். மிகவும் களப்பற்ற தன்மையையும் நன்றி உணர்வையும் காட்டக்கூடியவராக திகழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஹுத்துபாவையும் ஒவ்வொரு சொற்பொழிவையும் எனது உள்ளத்திலும் எனது ஆன்மாவிலும் கடக்கச் செய்கிறேன். எந்த அளவு கவனத்துடன் கேட்பேன் என்றால் அது மனனமாக ஆகிவிடும் என்று கூறியுள்ளார்கள். உலகம் எஞ்சி இருப்பதும் உலகில் சம உரிமையை ஏற்படுத்தி கொடுப்பதும் அஹ்மதியா ஜமாத்துடன் இணைந்துள்ளது என்று கூறி வந்தார்கள். இங்கு கடந்த வருடம் UK ஆண்டு மாநாட்டில் தங்கியிருப்பது அவர்களுக்கு எளிதான விஷயமாக இருக்கவில்லை. வீட்டில் திருமண நிகழ்ச்சி இருந்தது. அனைத்து உறவினர்களும் வந்திருந்தார்கள். குடும்பத் தலைவர் என்ற முறையில் நான் அங்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது துர்க்மேனி மொழியில் திருக்குரான் மொழியாக்க பணியை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எனக்கு வேறு எதுவும் கிடையாது என்று கருதுகிறேன். அனைத்தையும் விட முக்கியமான வேலை திருக்குரானுக்கு தொண்டு செய்வதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் பிள்ளைகள் பைய செய்திருக்கவில்லை என்றால் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல் செய்யக்கூடிய நல்வாய்ப்பையும் வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு இவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையை தொலை வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. اللهم صل على